அப்போ முதல்ல விஷயம் என்னென்னு கேட்டால் பிஸ்மில்லா சொல்லணும். இன்றைக்கு இப்போ ஒரு கேள்வி இப்போ நிறைய பேர் இது கேட்குறாங்க. நவீன காலத்தில் வந்து இந்த கேஎஃப்சி இது மாதிரி வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த சிக்கன் வியாபாரம் பண்ணுறாங்க. சிக்கன் அந்த பொரிச்ச சிக்கன்லாம் விற்கக்கூடிய ஹோட்டல்களை திறக்கிறாங்க. உலகம் முழுசு என்ன செய்கிறது, இந்த கேஎஃப்சி மாதிரி உலகளாவிய கம்பெனிகளுக்கெல்லாம் இருக்குது. அதை நம்ம சாப்பிட்லாமா? அவன் பிஸ்மில்லா சொல்லி அறுக்கவா செய்கிறான்? அவன் அறுக்கிறான் நமக்கு தெரியவும் செய்யாது. அவன் சிக்கன் நமக்கு தர்றான், அதுக்கு போடக்கூடிய அந்த மசாலா ஒரு வித்தியாசமான மசாலா கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறான். அந்த டேஸ்ட்டுக்காக போய் என்ன செய்கிறாங்க எல்லாருமே அதை போய் அந்த பேரை போட்டால் போய் சாப்பிட்றாங்க. அது நம்ம சாப்பிட்லாமான்னு கேட்டால் அது என்ன முறையில் அறுக்கப்பட்டுச்சுங்கிற முக்கியம். இந்த கண்டிஷன் இருக்கணும். அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டால் தான் என்ன செய்யணும், சாப்பிட வேண்டும்ங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த கண்டிஷன் இப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இந்த கேஎஃப்சி போன்ற நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் உலகம் பூரா அவங்களுக்கு என்ன செய்யுது, ஒரு 6000 கிளைகளை அவங்க வச்சுருக்கிறாங்க. உலகத்தில் பல நாடுகளில் அவங்களுக்கு என்ன இருக்கிறது, கேஎஃப்சியுடைய சிக்கனுடைய நிறுவனம் வச்சுருக்கிறாங்க. அதில் வந்து முஸ்லீம் நாடுகளில் மாத்திரம் ஹலால் சர்டிஃபிகேட் வாங்கி அவங்க செய்கிறாங்க. ஏன்னா முஸ்லீம்கிட்ட விற்கிறதா இருந்தால் ஹலால்ங்கிற ஒரு சர்டிஃபிகேட், ஹலால் சர்டிஃபிகேட் முஸ்லீம் அரசாங்கத்தில் வாங்கும்போது என்ன ஆகும்னு கேட்டால், அவங்க அரசாங்கம் வந்து எந்த நேரத்துலையும் செக் பண்ணுவாங்க. இவன் முறைப்படி தான் இருக்கிறானான்னு என்ன செய்வாங்க. இஸ்லாமிய அரசாங்கம் இருக்கும் பொழுது சும்மா நம்ம பேப்பர் அடித்து ஹலால்ட்டு கொடுக்குறதில்ல. நம்ம போய் சும்மா கூட பொய்யா கூட கொடுத்துட்டு போயிடலாம். ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்குதுன்னு சொன்னால் அந்த விதியில் அது வரும். நாங்கள் எந்த நேரத்தில் நுழைந்து சோதனை பண்ணுவோம், சோதனை பண்ணும்போது அந்த முறை அறுக்கப்படணும், பிஸ்மில்லா சொல்வதற்கு ஆள் இருக்கணும், அதன்படி அறுக்கப்படணும், அதை உறுதி செய்யணுங்கிற கண்டிஷனில் தான் முஸ்லீம் நாடுகளில் எல்லாம் என்ன செய்கிறாங்க, இந்த கேஎஃப்சிக்கு வந்து ஹலால் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்காங்க. எங்கே வச்சுருக்காங்கன்னா முஸ்லீம் நாடுகளில் மட்டும்தான். ஆனால் துருக்கியில் வந்து இவங்களுடைய 700 கிளைகள் இருந்துச்சு இந்த கேஎஃப்சிக்கு, எல்லாத்தையும் மூடிட்டாங்க. துருக்கியில் அனைத்து என்ன செஞ்சுட்டாங்க, தரக்கூடாது. இந்த ஹலால் பிரச்சனைக்காக வேண்டியில்லை. அங்கே இந்த பலஸ்தீன் யுத்தம் ஆரம்பித்த அந்த நேரத்தில் வந்து இஸ்ரேல் ராணுவ வீரர்களுக்கெல்லாம் நான் இலவசமாக எங்கள் இதில் சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு சொன்னான். அந்த கேஎஃப்சியுடைய ஓனர் வந்து இலவசமாக சாப்பாடு கொடுப்போம்னு சொன்னான். அவன் கொத்தாக முஸ்லீம்களை கொலை பண்ணுறான். அதை வந்து ஊக்குவிக்கிற விதமாக இலவசமாக சாப்பாடு கொடுப்போம்னு சொன்னோன்னா துருக்கி மக்கள்லாம் என்ன செஞ்சாங்க, அடித்து அந்த கேஎஃப்சி நிறுவனத்தை நொறுக்கி விட்ட உடனே அவங்க இந்த நாட்டிலேருந்து காலியாகிறோன்னு அந்த நிறுவனத்தை மூடிட்டு போயிட்டாங்க. 700 நிறுவனங்கள் காலியாகிடுச்சு. அது போடப்பட்ட அந்த ஹலால் பிரச்சனைக்காக இல்லை. அதாவது அவன் இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணுறான். இஸ்லாம் இந்த முஸ்லீம் நாடுகள் அல்லாத நாடுகளில் வந்து இவன் ஹலால் சர்டிஃபிகேட்டை மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. பண்ணனாலும் நம்ம நம்ப முடியாது அதை. இப்போ ஹலால் சர்டிஃபிகேட்டுங்கிறது நம்மள்கிட்ட மார்க் அறிஞர்கள் எவ்வளோ இருக்கிறாங்க, காசை கொடுத்தா ஹலால் கொடுப்பாங்க. ஒவ்வொரு கோழி இறக்கும்போது பார்த்துட்டா இருக்கிறாங்க. ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்குறாந்தா நீ அதை கண்காணிக்கிற உனக்கு அதிகாரம் இருந்தால் தர பண்ணி கொடுக்கணும். அதுக்குன்னு ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் நிறைய பேர் நடத்துகிறாங்க. உனக்கு எப்படி ஹலால் சர்டிஃபிகேட் கொடுப்பேன்? ஒரே ஒரு பொருளுக்கு கொடுத்தா பரவாயில்லை, அவன் லட்சக்கணக்கில் அறுத்துக்கிட்டே இருக்கிறான், விற்பனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அத்தனைக்கும் ஹலால் ஏற்கனவே ஒட்டுமொத்த சர்டிஃபிகேட் கொடுப்பேன். சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் யாராக இருக்கணும்னு கேட்டால் அந்த நிறுவனத்தின் மீது கண்காணிப்பு செய்யும் அதிகாரம் உள்ளவங்களாக இருக்கணும். ஒரு அரசாங்கத்திலேருந்து கொடுத்தா தான் அவன் அதை பேணுவான். இல்லாட்டி என்ன செய்வான்னா ஹலால் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஒரு அஜரத்தில் கேட்டால் கொடுத்து விட்டுருவார். ஒரு உலமா சபையில் போய் கேட்டால் என்ன செய்வாங்க, நாங்கள் 1 லட்சம் நான் கூட வச்சுக்கிறேங்க, ஒரு ஹலால் சர்டிஃபிகேட் கொடுங்க. அப்போ இவங்க என்ன செய்யலன்னு கேட்டால் மற்ற நாடுகளில் எல்லாம் வந்து இஸ்லாம் அல்லாத நாடுகளில் ஹலால் சர்டிஃபிகேட் அவங்க வாங்குறது கிடையாது. ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்குற நிறுவனங்கள் இருக்கிறது, அப்படி வாங்குறது கிடையாது. அவங்க அது இல்லாமல் தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.